நம்மளுடைய ஜோதிட ஆசிரியர் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து கோச்சார பலன் அறியும் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாரு. திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு. இவர் பல வருடங்களாக இந்த ஜோதிட துறையில் இருக்கார். நிறைய ஆன்லைன் மூலமாகவும் நிறையா கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் வந்து ஜோதிட ஆசிரியரும் கூட. தனியாக வந்து வார வாரம் ஆரவாரம் என்ற நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பல ஜோதிடர்கள் அதில் கலந்துக்குவாங்க. எல்லாருமே அந்த ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவாங்க. அந்த கஸ்டமரும் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இது வந்து 200 வாரங்களுக்கு மேலே வந்து கடந்துட்டாரு அப்படிங்கிறதுல பெருமை. மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி கேட்குறோம். வாங்க சார், வாங்க. எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மையம் நடத்தும் இந்த மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் எனக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஐயா சுந்தரராஜ பெருமாள் ஐயா, வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டைரெக்டாக நம்மளோட சூட்சமம், அதாவது கோச்சார கிரகங்களின் சூட்சமம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது கிரகங்கள் பார்த்திங்கன்னா டிரான்சிட்டில், விச் மீன்ஸ் கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. அதாவது நம்ம பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது, நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிறந்த காலத்தில் இருக்கிற ஜாதக நிலை. ஆனால் அந்த கிரகங்கள் அதே இடத்துல இருக்கிறது இல்லை. அந்த கிரகங்கள் தொடர்ந்து சஞ்சாரிச்சுக்கிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது கிரகங்களில் பார்த்திங்கன்னா தின கிரகங்கள் டெய்லியும் மாற்றத்தை, அதாவது சந்திரன் இருக்கிறதுலே வேகமான கிரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அதாவது சந்திரனை நம்ம தின கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாள் இருப்பார். அதுக்கு அடுத்து மாத கிரகங்கள் அப்படிங்கிறது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் மாத கிரகங்கள் சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியில் 1 மாதம் இருப்பார், செவ்வாய் ஒரு ராசியில் 1.5 மாதம் இருப்பார், புதன் ஒரு ராசியில் 1 மாதம், சுக்கிரன் ஒரு ராசியில் 1 மாதம், அந்த மாதிரி இருப்பாங்க. சனி ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சனி பார்த்து தான் நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம். 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி காலங்களில் நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். சனி ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் பயணிப்பார். ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் 1.5 வருடங்கள் பயணிப்பாங்க. ஸோ இதில் கிரகங்களை தினகிரகம், மாத கிரகம், வருட கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதே மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 30 டிகிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 30 டிகிரியில் நம்ம 10 டிகிரியாக பிரிச்சுக்கலாங்க. அதாவது முதல் 10 டிகிரி அப்படிங்கிறது கிரகங்களில் பார்த்திங்கன்னா முதல் 10 டிகிரியில் ட்ராவல் பண்ணுற கிரகம் எந்த மாதிரி பலன் கொடுக்கும், ரெண்டாவது அதாவது 10, 20, 30 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்க 4 பேரும் முதல் 10 டிகிரியிலேயே அவங்க கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்துருவாங்க. இரண்டாவது 10 டிகிரியில், அதாவது 11 டிகிரிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது புதனும் சுக்கிரனும் இவங்க 2 பேரும் பகுதியில் தன்னுடைய பலன்களை கொடுப்பாங்க. அதே மாதிரி சனி, ராகு, கேது இவங்க 3 பேரும் ராசியினுடைய கடைசி பகுதி, அதாவது 21 டிகிரிலேருந்து 30 டிகிரி இந்த டிகிரியில் ட்ராவல் பண்ணும்போது தங்களுடைய பலன்களை கொடுப்பாங்க. சரி, ஒவ்வொரு கிரகமும், அதாவது உங்களுக்கு தெரியும் நிறைய ஜோதிடத்தை பற்றி, நீங்களும் நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது அஷ்டக வர்க்க பரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிரகமும், இப்போ 9 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு 9 கிரகங்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகமும் 12 ராசி கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த ராசிகளில் அந்த பாவகம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இப்போ 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் அந்த பர்டிகுலர் இடத்துல போகும்போது தன்னுடைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூல நூல்களில் விதிகள் இருக்குங்க. கோச்சாரத்தில் கிரகங்களை நம்ம இப்படி தான் பார்க்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது தசாபுக்தி படி 70% பலன்கள் நடந்தாலும் கோச்சாரப்படி 30% கிரகங்கள் தன்னுடைய பலன்களை செய்தில்லைங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு தசை நடத்துகிற கிரகம் கோச்சாரத்தில் கடுமையாக பாதிக்கப்படும் போது அந்த தசாநாதனோ, புக்திநாதனோ, இல்லை அந்தரநாதனோ, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குரு தசை, சனி புக்தி, புதன் அந்தரம் நடக்குது அப்படின்னா, புதன் அந்த கோச்சார நிலையில் கடுமையான பாதிப்பில் இருக்கிறார் அப்படின்னா அந்த புதன் அந்தரத்துலேயும் நீங்கள் கடுமையான பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கோச்சாரத்தில் ஒரு தசாநாதனோ, புக்திநாதனோ, அந்தரநாதனோ என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பலன்களை சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் சூரியனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வந்துடும். அதாவது பரல்கள் சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ராசியிலிருந்து 3, 6, 10, 11 இந்த பாவகங்கள் இருக்கும்போது
தன்னுடைய பலன்களை கொடுப்பார். அதாவது ராசியிலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேச ராசின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மேசத்திலேருந்து மேசம், ரிஷபம், மிதுனம். மிதுனம் 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தன்னுடைய பலன்களை செய்வார். மேசத்துக்கு சூரியன் எத்தனாம் அதிபதியா வராரு? 5ஆம் அதிபதியா வராரு. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். முதல்ல எந்தெந்த ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது அந்தந்த பரல்களை, அதாவது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை குறையில்லாம அந்த கிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சூரியன் 3, 6, 10, 11 பாவங்கள்ல ராசியிலிருந்து 3, 6, 10, 11ல இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை கொடுக்குற நிலைமையில இருப்பாரு. இவர் அந்த ராசி கட்டத்தில் என்ன ஸ்தான பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், எல்லா கிரகங்களையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம். ஒரு கிரகம் அந்த வீட்டில், அதாவது தான் பரல்களை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டில் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், இந்த நட்பு, அதாவது மினிமம் ஸ்தான பலம் அப்படிங்கிறது நட்பு. இந்த நிலையில் இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை குறையில்லாமல் கொடுக்க முடியும். இதுவே பகை வீடாவோ இல்லை அது நீச்ச வீடாவோ இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய அந்த 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட, சூரியன் இங்கே 3, 6, 10, 11 தன்னுடைய பரல்களை கொடுக்குற வீட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ 3, 6, 10, 11ல் சூரியன் தன்னுடைய பரல்களை குறையில்லாமல் கொடுப்பாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா 1, 3, 6, 7, 10, 11. செவ்வாய் 3, 6, 11. புதன் 2, 4, 6, 8, 10, 11. குரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2, 5, 7, 9, 11. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6, 7, 10 தவிர மற்ற எல்லா பாவங்கள்லையுமே, எல்லா ராசியிலேருந்து 6, 7, 10ல் இருக்கும்போது மட்டும் தன்னுடைய பலன்களை கொடுக்க முடியாது, தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை செய்ய முடியாது. மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அவரால் செய்ய முடியும். அதே மாதிரி சனி 3, 6, 11. ராகு கேதுக்களை நம்ம செவ்வாய், ராகுவை வந்து சனியாகவும் கேதுவை வந்து செவ்வாயாகவும் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ராகு கேதுவும் அதே மாதிரி தான். ராகு கேதுக்கள், ராகு கேது 2 பேருமே செவ்வாய் மாதிரியே 3, 6, 11. அதாவது ராகு, கேது, செவ்வாய், சனி இவங்க 4 பேருமே 3, 6, 11ல் இருக்கும்போது தன்னுடைய பரல்களை கொடுப்பாங்க. சூரியன் இன்னொரு எக்ஸ்ட்ரா 3, 6, 10, 11 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூரியன் 3, 6, 10, 11. சந்திரன் பார்த்தீங்கன்னா 1, 3, 6, 7, 10, 11. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்போ இதில் இன்னொரு கேள்வி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது சூரியனே இப்போ நம்ம எடுத்துக்குவோம். சூரியன் பார்த்தீங்கன்னா இப்போது மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். மேச ராசி, சூரியன் மேசத்தில், வேண்டாம் கும்பத்தை எடுத்துப்போம். கும்பராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. சூரியன் பார்க்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறப்போ சூரியன் தன்னுடைய பலன்களை கொடுக்குற இடமான கும்பத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ சூரியனுடைய காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை குறையில்லாமல் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு. ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். 1. 2வது, சூரியன் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கிற கிரகம். அப்பாவோட ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கும்பத்துக்கு சிம்ம வீடு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா வரும். 7ஆம் இடமா வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி மூலமாக நல்லது நடக்கும். இதே ஆண் ஜாதகராக இருந்தால் மனைவி மூலமாக நல்லது நடக்கும். பெண் ஜாதகராக இருந்தால் கணவர் மூலமாக நல்லது நடக்கும். கல்யாணம் ஆகிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம ஸ்தான பலம் குறைஞ்ச இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசி எடுத்துப்போம். சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு சூரியன் துலாத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்மம், கன்னி, துலாம் வந்து சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் வருது. அது பரல்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அங்கே சூரியன் ஸ்தான பலம் இழப்பார், நீச்சம் அடைவார். அப்படிங்கிறதுனால தன்னுடைய 3ஆம் இடத்து, அதாவது சூரியனுடைய 3ஆம் இடத்து வேலைகள், சூரியனுடைய காரகத்துவம் எல்லாமே இந்த இடத்துல அடிபடும். விச் மீன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. திடீர்னு வந்து கடை இடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டை இடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கரண்ட்டை கட் பண்ணி விடுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஃபேவராக நடக்காது. அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்காது. 3ஆம் இடம் தைரியம், வீரியம், ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம டவுன் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி, அதாவது பரல்களை கொடுக்கக்கூடிய இடமா இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட கிரகம், அந்த பர்டிகுலர் வீடு அந்த கிரகத்துக்கு பகை வீடாவோ இல்லை ஸ்தான பலம் இழந்த நீச்ச வீடாவோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணுங்க. சரி, அதே மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள், இன்றைக்கி நாள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒவ்வொரு கிரகமும் எந்த வீடுகளில் தன்னோட பரல்களை அதிகம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஒரு 5 கிரகங்கள், மினிமம் 9 கிரகங்கள் இருக்குது. குறைஞ்சது 5 கிரகங்கள் தன்னுடைய பரல்களை கொடுக்குற வீட்டில் அந்த நாளில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கும். அந்த 5 கிரகங்களிலும்
எந்த கிரகம் அதிக ஸ்தான பலத்தோட இருக்கு, உச்ச வீட்ல இருக்கு, இல்ல மூலத்திரிகோண வீட்ல இருக்கு, ஆட்சி வீட்ல இருக்கு, அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம், அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய வேலைகள், காரகத்துவ வேலைகள் குறையில்லாம அந்த நாள்ல அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கோச்சார நிலைகள்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. அதாவது கோச்சாரங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் சொல்லும் அப்படிங்கிற விஷயத்த மிக அழகாக, தெளிவாக சொல்லின நம்மளுடைய சகோதரர் ஐயா அவர்களுக்கு ஒரு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. வாங்க சார். குருநாதர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.